மைக் டெஸ்டிங் 1 2 3. வணக்கம் வணக்கம் வணக்கம். புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது. நீ எதுக்கு தேவையே இல்லாமல் எப்போ பார்த்தாலும் ஸ்டார்டிங்கில் பாட்டு பாடுற அப்படின்னு கேட்குறீங்களா? நேற்று மழை இல்லையா, அது அந்த மூட் அப்படியே இருக்குங்க. அதனால் இதெல்லாம் கண்டுக்கக்கூடாது. இதெல்லாம் அப்படியே அசால்ட்டாக தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். மக்களே, வாழ்க்கையில் ரொம்ப டேஞ்சரஸான கொஸ்டின் என்ன தெரியுங்களா? வீக்கெண்ட் பிளான் என்ன? கேட்குறவங்க கேஷுவலாக கேட்பாங்க, பதில் சொல்கிறவங்க தான் ஸ்ட்ரெஸ் ஆகுவாங்க. சில பேர் இன்றைக்கி நைட்லேயே ரெசார்ட்லாம் புக் பண்ணியிருப்பாங்க. சில பேர் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு பிளான் போட்டிருப்பாங்க. இன்னும் சில பேர் நாளைக்கு லேட்டாக தூங்கணும் அப்படின்னு அலாம்லாம் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வீட்டில் அம்மா மட்டும் சைலண்ட்டாக ஒரு பிளான் ரெடி பண்ணியிருப்பாங்க. காலையில் எழுந்ததுமே ஃபேனு பாரு எப்படி இருக்குது தோட அப்படின்னு சொல்கிறதும், லாஃப்ட் மேலே இருக்கிற அந்த பாக்ஸை இறக்கணும் அப்படின்ட்டு, இல்லை இந்த பாக்ஸ் இல்லை அப்படின்ட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் வேறு ஒரு லாஃப்ட்ன்ட்டு அங்கேயும் போய்ட்டு அதையும் க்ளீன் பண்ண வைப்பாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி அவங்க மடித்து வைக்கிறது துணி அவங்க தான். ஆனால் அந்த கபோர்ட் க்ளீனாக இல்லைன்னு வீக்கெண்டில் தான் நம்மளை வேலை வாங்குவாங்க. இப்படி அம்மாவோட பிளான்லாம் தனியாக இருக்கும். இந்த மழை வேறு டைமிங்காக வந்திருக்கு. மழை பெய்யும்போது ரோட்டில் போகிற பைக் ரைடர்ஸ் எல்லோரும் ஒரே மாதிரி தான். சிக்னல் ரெட் ஆனதும் ஜாக்கெட் ஜிப் மேலே, க்ரீன் ஆனதும் வாட்டர் ஸ்ப்ளாஷ் கீழே. அப்புறம் பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறவங்கள கவனித்து பார்த்துருக்கீங்களா? பஸ் வராத நேரத்தில் மழை வராது, பஸ் வர நேரத்தில் தான் ரெயினுக்கும் அட்டெண்டன்ஸ் போடணும் போல். இன்றைக்கி ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணுங்கள். ஏடிஎம்க்கு கேஷ் எடுக்க போகிறவங்க ஃபேஸும் கோல்டு ரேட்டை பார்க்குறவங்க ஃபேஸும் ஒரே மாதிரி இருக்குது. ஸ்க்ரீனை பார்த்துட்டு கொஞ்சமாவது நல்ல நியூஸ் இருக்குமா அப்படின்ட்டு என்ன பண்ணுறது, நம்ம மந்த் எண்டை நோக்கிட்டு போயிட்டுருக்கோம். அதனால் யாருடைய அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் பெருசாக இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியும். கோல்டு ரேட் ஏறினா ஜுவல்லரி ஷாப் ஓனர் தான் ஹாப்பி, வாங்க போகிற நமக்கு பிபி இறங்கினா எல்லாரும் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலான்னு மீட்டிங். ஆனால் கோல்டு ரேட் மட்டும் வட்டாமமே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். சரி, வியர்ட் ஹேபிட் செக் என்ன அப்படின்னா, ஃபோன் சார்ஜ் 18% இருக்கிறப்போ பேட்டரி சேவர் மோடில் போன பிறகும் பரவாயில்ல அப்படின்னு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற நாம 2% வந்து தான் சார்ஜரை தேடி வீட்டே தலைகீழ மாற்றிருப்போம். சார்ஜர் கிடைச்சதான் ப்ளக் பாயிண்ட் இருக்காது, ப்ளக் பாயிண்ட் கிடைச்சதான் அடாப்டரை காணாமல் போயிடும். இந்த ட்ரெஷர் என்ன யார் வீட்டிலலாம் நடக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒரு சின்ன ஃபேக்ட், நம்ம மூளை புதுசாக ஏதாவது பார்க்குறப்போ நல்லா சிரிக்கும் போதும் ரொம்ப ஆக்டிவாக ஆகுதான். அதனால தான் ஒரே ரொட்டீனில் சிக்கிக்காமல் வீக்கெண்டில் ஒரு பார்க்கு போங்க, ஒரு பீச்சுக்கு போங்க, இல்லை வீட்டுக்கு வெளியே சும்மா ஒரு 15 நிமிஷம் நடந்துட்டு வாங்க. மைண்டுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஏர் தேவையில்லையா? போகிறதுக்கு முன்னாடி ஒரு தாட்டுங்க, வீக்கெண்ட்னா பெரிய பிளான் வேணும்னு இல்லை, மனசு ரிலாக்ஸ் ஆகிட்டா அதுவே லக்ஸரி. சில நேரம் ஒரு டீ, ஒரு நல்ல சாங், ஃபேமிலி கூட 10 நிமிஷம் சிரித்து பேசுகிறது, அதுவே வாழ்க்கையில் காஸ்ட்லியஸ்ட் மூமெண்ட். சரி, கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் வீக்கெண்ட் ஆரம்பிச்சது அப்படின்றதுக்கு அஃபிஷியல் சிக்னல் என்ன? அம்மாவோட டு டூ லிஸ்ட்டா, அப்பாவோட நியூஸ் வால்யூமா, இல்லை இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு கேட்குற முதல் கேள்வியா? சரி, நாளைக்கு அடுத்து ஒரு அழகான டாப்பிக்கில் திருப்பி உங்களை மீட் பண்ணுறதுக்கு டாட்டா பை பை சொல்லிட்டு உங்ககிட்ட இருந்து விடைபெறுறது உங்களுடைய ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.